கண்மணி அன்புடன் இனிவரும் காலங்கள்ல என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிர்றாங்க. அவருக்கு எனக்கு ஒண்ணும் இல்லன்ட்டு எவ்வளவோ அம்மா, அக்கா, தம்மா எல்லாருமே சொல்லி பார்க்குறாங்க. கண்மணிக்கு புடிக்கவே இல்ல, வேணாம் அப்படின்னு சொல்லிருது. இப்ப இங்க இவங்க என்ன பண்றாங்க, பிளான போட்டு எல்லாரும் இங்கேயே வந்துருவோம். எதுக்கு அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துர்றாங்க. வெண்ணிலாவுக்கும் சந்தோஷமோ சந்தோஷம். ஏன்னா டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட்டாளாம். ஏன்டி கையெழுத்து போட்டா போதுமா? 1 வருஷம் டைவர்ஸுக்கு இந்த ஐயனார் துணையில அலன்னு அலைஞ்சு டைவர்ஸே வாங்கியாச்சு. வாங்குனதுக்கு அப்புறமும் ஒண்ணு சேரணும்னு இருக்கிற ஜோடி எப்படி ஆண்டவன் அந்தர் பல்ட்டியாக்கி சேர்த்து வச்சான் பாத்தியா? அதுவும் அமோகமா சந்தோஷமா குடும்பம் நடத்துற அளவுக்கு ஆயிருச்சு. அதுக்கு காரணம் அவங்க மருதாளி கட்டுனதுதான் டைவர்ஸ் ஆனதுதான். அதே மாரி கூட இதுலயும் ஆகலாம் இல்லையா? ஆனா நடக்காதுங்க. டைவர்ஸ்லாம் ஆகாது. ஏன்னா டைட்டில் வந்து கண்மணி அன்புடன். அங்க ஐயனார் துணைன்னு கடவுள் தான் இருக்காரு. ஆனா கடவுளையும் தாண்டி காதல் அரிய லெவலுக்கு வேற லெவல்ன்னு தான் சொல்லுவாங்க காதலிக்கிறவங்க. இப்ப அவங்க அப்பாவுக்கு கோமால இருக்கிறதுனால, இந்த பிள்ளை ஒண்ணும் பண்ணாம விடுதுங்க. ஆனா எல்லாரும் இல்லாத சமயம் போயிட்டு, நான் அங்கிளுக்கு மருந்து இதெல்லாம் தொடச்சு விடுறேன் அப்படி இப்படின்ட்டு போயிட்டு பாக்குது. டேய்! நீ உண்மைய தெரிஞ்சுட்டு என்ன தூக்கங்காட்டிலும் உன்ன தூக்குனேன் பாத்தியா? இந்த வெண்ணிலாவ யாரு பகச்சுட்டாலும் சரி, அவங்க இந்த உலகத்துல இருக்கவே மாட்டாங்கடா, இருக்கவே மாட்டாங்க. அப்படின்னு ஆணவமா பேசுது. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா, நோட்டீஸ் வருதுங்க. கேஸ் போட்டுறாங்க இல்லையா? கோர்ட்டுக்கும் கேஸ் போகுது. இந்த மாரி எனக்கு அவர் வேணாம். நான் டைவர்ஸ் போட சம்மதம் அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. ஆனா அன்பு இருந்துட்டு, இல்லங்க எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கு என் பொண்டாட்டி தான் எனக்கு வேணும். என்ன சண்டைன்னு கேளுங்களேன் அப்படிங்கிறாங்க. என்ன பிரச்சனை? இல்ல அதெல்லாம் சொல்ல விரும்பல. பாத்தீங்களா? அப்பலாம் இல்ல. உண்மைய கேளுங்க. உண்மைய சொல்லிட்டு அதுக்கு தகுந்த காரணம் சொல்லிட்டா, நீங்களே சொல்லுங்க. இப்படிலாம் நீ பண்ணலாமாப்பா? அப்படின்னு கேட்டா நான் டைவர்ஸ் குடுக்குறேன் அப்படின்னு இவரு சொல்ல, உடனே இந்த புள்ள கண்மணி வந்துட்டு நடந்தது பூரா ஒண்ணு விடாம அப்படியே சொல்லுதுங்க. அதுக்கப்புறம் ஏம்மா ஒரு பாட்டிய திட்டினாரு, உன்னைய திட்டியிருக்காரு. இதுக்கு ஆளமா டைவர்ஸ் கேட்ப? என்னப்பா, ஒரு பாட்டி எதுக்கு திட்டுது, ஏன் திட்டுதுன்னு நீ கண்டுக்க மாட்டியா என்ன? கோர்ட்டும் சரி, போலீஸும் சரி 2 பக்கம் தாங்க பேசுறாங்க. நல்லா புரியுங்க எனக்கும். அப்பதான் சொல்றாங்க, "இல்ல அப்போதைக்கு ஏதோ பாட்டி மேல இந்த பாசத்துல இவளும் அப்ப ரொம்ப பேசிட்டா. அதனால போடின்னு சொல்லிப்புட்டேன். அதெல்லாம் நான் உணர்ந்துட்டேங்க. 1000 வாட்டி மன்னிப்பு கேட்டு அவ வீட்லயே கதின்னு கிடக்குறேங்க." "ஆ அதெல்லாம் இல்ல. இவரு பொழப்பு விஷயமா அங்க வந்தாரு. எனக்காலாம் கிடக்கல." சரிங்க. பொழப்பு விஷயமா வந்தாலும் இவள தேடிக்கிட்டே தான் இருந்தேன். தேடுனப்ப கண்ல கிடைச்சா. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்துச்சுன்ட்டு, நான் அவகிட்டயே கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா என்ன வேணாங்கிறா. எனக்கு அவ வேணும். எனக்கு வேணும் யுவர் ஆனர் அப்படின்னு அழுகுறாங்க. எனக்கு வேணாங்க. அவர் கூட நான் வாழ பிடிக்கல. ஏம்மா சேர்ந்து வாழ பாருங்கம்மா. அவர் இந்த மாரி ஒரு புருஷன் கிடைக்க குடுத்து வைக்கணும் அப்படிங்கிறாங்க. முடியாதுங்க. நான் ஏங்க சேர்ந்து வாழணும்? அவர் உண்மையிலே என்ன உண்மையிலே லவ் பண்றதா இருந்தா, எனக்கு டைவர்ஸ் குடுக்குறேன்னு சொல்ல சொல்லுங்க. அப்படி குடுத்துட்டா, என் மேல அவருக்கு உண்மையான காதல் இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். அப்படி மாட்டேன்னு சொன்னா, என் மேல காதல் இல்லன்னு அர்த்தம். கண்மணி, என்ன கண்மணி சொல்ற? என்ன பார்த்தா அப்படி சொல்ற? ஆமா. இந்தா வக்கீல கூப்பிடுறாங்க. இப்ப இந்த பேப்பர்ல சைன போடுங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா சைன வேற போட்டா நான் சொல்லணும்? ஆமா அப்படிங்கிறாங்க. சரி போட்டுறேன். என்னங்கம்மா அங்க நீதிபதி பார்த்து கேட்கிறாரு அன்பு. சைன போட்டாலும் ஓகே தான் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லன்னா டைவர்ஸ்ன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு குடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. இல்லங்க நான் முடியாது. நான் கண்மணி கூட தான் வாழ்வேன். அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முடியவே முடியாது. இல்லன்னா இழுத்தடிக்கிறதா இருந்தா இழுத்தடிக்கட்டும். இந்த காதல், அன்புன்னு சொல்றதெல்லாம் பொய், சுத்த பொய். ஏய் மூடுறி வாய மூடு. யார பார்த்து காதல் சுத்த பொய்ன்னு சொல்ற? என்னோட காதல் உண்மையான அன்புடி, தூய்மையானது, தும்பப்பூ போல வெண்மையானது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன டைவர்ஸ் பத்திரம் வேணும், கையெழுத்து வேணும் அவ்வளவுதானே? நான் போடுறேன்டி அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட போயல, நிறுத்து கண்மணி, நிறுத்து அன்பு. யார்ரா அது அப்படின்னு பார்த்தா, அ இந்த வீலர் 4 வீலரா, 2 வீலரா அந்த இது ஸ்ட்ரெச்சர் வச்சு கொண்டுட்டு வராங்க உருட்டிக்கிட்டு. சிவகாமி தாங்க வருது. அப்படியே ஆடி போறாங்க. சிவகாமி புருஷன் வராரு. அன்பு அப்பா உட்கார வச்சு கூட்டு வராங்க. அங்க வீட்லயே கண்ண முழிச்சுடுறாங்க. கண்ண முழிக்கிற காரணம், இந்த வெண்ணிலா புள்ள பயங்கரமா ஓவரா பேசிட்டு இருக்கு. "உன்ன நான் சும்மா விடமாட்டேன்டா. நீ இருந்து கண்ண முழிச்சுட்டேன்னா" ஏன்னா அடிக்கடி முழிக்கிறாரு. அப்புறம் கண்ண மூடுறாரு. அதுல இந்த பிள்ளைக்கு பயம் வந்துருது. ஆள் இல்லாத சமயம் பார்த்து தலகாணி எடுத்து வைக்க, முக்கிறாரு. அப்படியே தும்முறாரு, இருமுறாரு. அதான் செய்யறது கெட்டவங்க ஏதாவது செஞ்சா நல்லவங்களுக்கு நல்லதா அமையும்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப கத்துனோனே அங்கிருந்து வந்துர்றாங்க. அவங்க அம்மா, சிவாமி எல்லாரும் என்னாச்சு என்னாச்சுங்கல்ல பார்த்தா பட்டுன்னு எல்லாம் ஒதுங்கிர்றாங்க. என்ன இல்ல அங்கிள் கண்ண முழிச்சாங்க. அதான் என்னன்னு கேட்டேன். பார்த்தா கண்ண முழிக்கிறாரு. என்னாச்சு என்னாச்சு? எந்திரிச்சு உட்கார்றாரு பார்த்துட்டு வெண்ணிலா பார்க்க, இந்த புள்ள திருட்டுத்தனமா முழிக்குது. "இங்க வா" அப்படின்னு வெண்ணிலா கூப்பிட, "என்ன?" அப்படின்னு பக்கத்துல வந்தா, சப்புன்னு ஒரு அற குடுக்குறாரு பாரு. "அப்பா என்னப்பா என்னாச்சு?" "இவ தான்டா துரோகி. இவள கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளற தள்ளுடா" அப்படிங்கிறாங்க. "அப்பா என்ன?" "ஆமாடா" அப்படின்ட்டு பண்ணத பூரா சொல்றாங்க. அவன் வந்து சொன்னான் இல்லையா? அவனையும் ஏத்தி கொன்னுட்டா. இப்ப எனக்கும் அதான்டா பண்ணியிருக்கா. இவ மனுஷியே இல்ல. பாட்டி பாக்குது. "என்னங்க என்னடா சொல்ற?" "ஆமாம்மா, ஆமா. இவ நம்ம குடும்பத்துக்கு லாயக்கு இல்லாதம்மா. நம்ம குடும்பத்துல எல்லாத்தையும்
கெட்ட பேர் ஏக்குனது இவதாம்மா. இவதான் நம்ம ஹோட்டல் பிசினஸ கெடுத்தது இவதான். அப்படி இப்படின்னு சொல்றாங்க. "அடி பாவி!" அப்படின்னு சொல்லி 4 சாத்து நறுக்கு நறுக்குன்னு சாத்திட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளார தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அன்புக்கு கால் பண்ணுன்னு பார்த்தா, அவங்க அன்பு ஃபோன இங்க கீழ வச்சுட்டு இருக்காரு கார்த்தி. என்னான்னு கேட்டா, "கேஸ் நடந்துட்டு இருக்கு." "என்னடா சொல்ற?" "ஆமா. டைவர்ஸ் கேட்டு அண்ணி புடுங்கி எடுக்குறாங்க. இருடா நாங்க இந்த வந்துர்றோம்." அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அலறி அடிச்சு கார் எடுத்துட்டு வாராங்க. இப்ப டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட போகையில, "நிறுத்து அன்பு" அப்படின்ட்டு வந்துர்றாங்க. "யாரு? என்னாச்சு?" அப்படிங்கல. "மன்னிக்கணும். நான் ஒண்ணு சொல்லணும்" அப்படிங்கிறாங்க. "என்ன?" அப்படிங்கல தான் அன்பு இறங்கி வாராரு. "என்னப்பா என்னாச்சு? அந்த பத்திரத்த குட்றா" அப்படின்னு சரட்டு புரட்டுன்னு கிழிச்சு போடுறாரு. எல்லாரும் ஆன்னு பார்க்குறாங்க. கண்மணியும் அதுல தான் கையெழுத்து போட்டது இருக்கு. "என்ன நான் கையெழுத்து போட்டத கிழிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் குடுத்தா?" அப்படி இப்படின்னு சொல்ல, "பாருங்க யுவர் ஆனர் இங்கேயே எவ்வளோ பண்றாங்கன்னு பாருங்க." அப்படின்னோனே, "இரும்மா, இரும்மா. என்ன சார் சொல்ல வர்றீங்க? நான் இங்கே இருந்து சொல்லலாமா?" "சொல்லுங்க, சொல்லுங்க. உடல்நிலை முடியல தானே, சரியில்ல தானே சொல்லலாம்." அப்படிங்கிறாங்க. அப்பதான் சொல்றாரு, "என் மகனும், மருமகளும் நல்லா இருக்கணுங்க. அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழணும். அதனால இந்த டைவர்ஸ்க்கு நாங்க சம்மதிக்க மாட்டோம்." என்ன மருமகங்கிறாரு, மயங்கிறாரு. அப்பதான் பாட்டியும் சொல்லுது, "மயன்னு சொல்றாரு" அப்படின்னு சொல்ல வந்தேங்க. மயங்கிறாருலாம் இல்ல. பாட்டி பாக்குது, "கண்மணி என்ன மன்னிச்சிருமான்னு" கூண்டுகிட்ட வராங்க. "என்னம்மா இங்கலாம் வரக்கூடாது. இருங்கய்யா ஒரே ஒரு நிமிஷம். இந்த கேஸ பிரிக்க விடாம பண்ணணும். இந்த இந்த டைவர்ஸ் வேணாங்க. அதுக்காகத்தான் உங்களுக்கும் புண்ணியம் சேரும்" அப்படிங்கவும், சரி வயசானவ கெஞ்சுறாளேன்ட்டு, "என்ன சொல்லுங்க ஒரே நிமிஷம் தான்" அப்படிங்கிறாங்க. "மன்னிச்சிரு கண்மணி, மன்னிச்சிரு. எல்லாம் பண்ணது அந்த வெண்ணிலா தான். அவ பேச்ச கேட்டு நான் உன்னைய அசிங்கப்படுத்திட்டேன்." உடனே அவங்க அப்பாவும், "ஆமாம்மா, நீ தாம்மா எங்க வீட்டு மருமக. அவ பேச்ச கேட்டு நாங்க தப்பா பண்ணிட்டோம்மா, பேசிட்டோம்மா. என்ன மன்னிச்சிரும்மா." வேணா கால்ல விழுகுறேன்னு கால்ல விழுகுறாங்க. இதுக்கு மேல ஒரு நல்ல மனம் உள்ளவங்க மாட்ட என்ன சொல்லப் போறாங்க, "பாட்டி விடுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மாமா நீங்களும் விடுங்க" அப்படிங்கிறாங்க. அன்பு கையெடுத்து கும்புறாரு. "ப்ளீஸ் இத விட என்ன பண்ணணும்?" அப்படின்னு சொன்னோனே, கோர்ட்ல நீதிபதிய பாக்குறாங்க நம்ம கண்மணி. மன்னிச்சுக்கங்க யுவர் ஆனர். நான் டைவர்ஸ வாபஸ் வாங்கிக்கிறேன். நான் எங்க குடும்பத்தோட போறேன்." அப்பா! இப்பதான்ப்பா நிம்மதியா இருக்கு. அப்ப இந்த கேஸ தள்ளுபடி பண்றேன். அன்பு கண்மணி வக்கீல் வழக்கு விவாகரத்து வழக்கு தள்ளுபடி பண்றோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கண்மணி இறங்கி வராங்க. அன்பு ஓடி வந்து பாக்குறாரு. யாரு நின்னாலும் சரி, நிக்காட்டியும் சரின்னு பச்சக்குன்னு கட்டி புடிச்சுறாரு கண்மணிய. "விடுங்க, விடுங்கங்கிறாங்க." "அதெல்லாம் முடியாது. என்ன விட்டுட்டு விட்டா நீ ஓடிருவ." "நான் ஓடலாம் இல்லங்க." அப்படின்ட்டு மாமனார்ட்ட வராங்க. "அங்கிள் என் கால்ல போய் விழுகுறீங்க." அப்படிங்கல. "இல்லத்தா, நான் உன்ன ஒரு ஒரு மனுஷியா நான் நெனச்சதே இல்ல. நீ எங்க வீட்டுக்கு சாமியா இருந்து எவ்ளோ நல்லது பண்ணியிருக்கிற. அவ என்னென்ன பேசியிருக்கா தெரியுமா? கண்மணி இருந்து இந்த குடும்பத்த தூணா தாங்க போறா. அவள தாங்க விடக்கூடாதுன்னு எவ்ளோ பேசியிருக்கா தெரியுமா? அம்புட்டு வீடியோ, ஆடியோ ஆதாரத்தோட காமிச்சாம்மா, காமிச்சான். இந்த உண்மை தெரிஞ்சதுன்னு என்னைய தூக்கிட்டா தெரியுமா? நான் தான் அப்பவே சொன்னனே!" அப்படின்னு கண்மணி சொல்ல, "என்ன மன்னிச்சிருத்தான்னு" ஆத்தாளும் மகனும் மாறி மாறி கால்ல விழுக, அங்க நம்ம கண்மணியோட அம்மாவும், சித்தி எல்லாரும் வந்துடுறாங்க. "ரொம்ப தேங்க்ஸ் சம்மந்தியம்மா." சம்மந்தியம்மான்னு சொல்லலாமா? "நீங்க சொல்லலாம் வாங்க. அன்னைக்கு உங்கள தப்பா பேசினது என்னோட தப்பு." பாட்டி என்ன பண்றாங்க, கண்மணி அம்மா கால்லயே விழுகுறாங்க. "பாட்டி" அப்படின்னு பாக்க, "நான் விழுந்தாலும் என் பாவம் போகாது. நான் போறேன். ஊர் ஊரா ஒவ்வொரு கோயிலுக்கா போறேன். கண்மணிக்கு பண்ண பாவத்த நான் போக்கிட்டு வரேன். அதெல்லாம் வேணாம் வேணாம். நீங்க எங்க கூட அன்பா இருந்தாலே போதும் பாட்டி" அப்படின்னு சொல்ல, "என்னடா நிஜமா தான் சொல்றியா?" "ஆமா பாட்டி." "சரி வாங்க எல்லாரும் கிளம்புவோம்." அப்படிங்கல, பாட்டி நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க. நாங்க அப்படியே ஜாலியா சுத்தி பார்த்துட்டு, வெளில சாப்பிட்டு, அப்படியே படத்துக்கு போயிட்டு வரட்டுமா?" "சரிடா பேராண்டி. இனிமே நீங்க எது சொல்றீங்களோ அதான் எனக்கு ஓகே. எஸ் தான்." அப்படிங்கிறாங்க. சிவாமிக்கு ரொம்ப சந்தோஷம். எது நடந்துச்சோ அந்த வெண்ணிலாவால நல்லது தான் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. "ஆ முக்கியமான இடத்துக்கு போகணும்." அப்படின்னு 2 பேரும் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்கே தான் உள்ளார வச்சிருக்காங்க. வெண்ணிலாவ போய் பார்த்து 2 பேரும் கட்டி பிடிச்சுட்டே நிக்குதுங்க. நம்ம அன்பும், கண்மணியும். "என்னடி என்ன பார்க்குற? உனக்கு ஊத்தியாச்சா சங்கு? எல்லா நேரமும் நல்லது நடந்துட்டே இருக்கும் கெட்டவங்களுக்குன்னு நினைக்காத. ஆண்டவன் கைய வாரி விட்டுருவான். சரியா?" அப்படிங்கிற பாக்குது வெண்ணிலா. "என்ன பழமொழிய மாத்தி பேசுறேன்னு பாக்குறியா? கால வாரி விட்டுருவான்னு சொல்லி சொல்லி எவ்வளோ நேரம் தான் சொல்ல முடியும்? அதான் கைய வாரி விட்டுருவான்னு சொன்னேன். வாங்க அன்பு நம்ம போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு, அப்படியே குளு குளுன்னு ஏசில போயிட்டு பேய் படம் பார்ப்போமா? அதான் ஆல்ரெடி பார்த்தாச்சே." "ஐயய்ய! இது 1 நிமிஷ படம். அது 3 மணி நேரம் படம் பார்க்கணும். வாங்க." "வரட்டா செல்லம்? உனக்கு எப்படியும் தண்டனை 7 வருஷம் தான்." அப்படின்னு கிளம்புறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.